நன்னிலை உனக்கடித்தேனே நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. நான் எவ்வளவு மன உறுதியுடன் வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அணியில இருக்கவங்க எல்லாம் கையில பேப்பர்லாம் வச்சிருக்காங்க. பேப்பர் இல்ல மனசுல பட்டத அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டு போக வந்திருக்கேன். ஆரம்பிச்சலாமா நடுவர்களே? எனக்கு இந்த பேச்சு திறமையை வளர்த்துவிட்ட என்னுடைய ஆசான் அவனி மாடசாமி ஐயா அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு வருகை பிறந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். ஐயா, அன்றைய பெண்கள்னு பேச வந்திருக்காங்களே, அவங்க எல்லாம் கற்காலத்தை சேர்ந்தவங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சேர்ந்தவங்க காலம் அந்த காலம். இந்த காலம் அப்படி கிடையாது. பட்டங்களாலும் சட்டங்கள் செய்வதும் பாரில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மருங்கில் ஆணைக்கு இங்கே பெண் இல்லைன்னு நாங்க நிரூபிச்சுட்டு இருக்கோம்ல. இவங்க இருந்த காலம் தெரியுமா? வீட்டுக்குள்ள பெண்ணை பூட்டி வைக்கிற காலம். இவங்களுக்கு விடாமுயற்சி தன்னம்பிக்கை எல்லாம் எப்படி இருக்கும்? 4 சவுத்துக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு வெளியில வந்து பாருங்க, 4 பேரை பாத்தீங்கன்னா 40 பிரச்சனை வருது நமக்கு. அந்த 40 பிரச்சனைய 400 வழிமுறையில நாங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். பெண்களை ஆலோசனையா வச்சுக்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க அழகு சாதன பொருட்களுக்காக இறக்குமதி. அழகு சாதன பொருட்களுக்கு இன்றைய பெண்கள் எதுக்கு செலவழிக்கிறாங்க? அன்றைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அழகுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்றீங்க. அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் அறிவு வளரும். இது சமீபத்திய ஆராய்ச்சி இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனே சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் எனக்குள்ள வருதோ எனக்கு எப்பயுமே வெற்றிதான். நான் நல்லா இருந்தா மட்டும்தான், உடலளவிலையும் மனதளவிலையும் நான் சிறந்தவளா இருந்தா மட்டும்தான் எல்லாத்திலையும் என்னால வெற்றி காண முடியும். அதனால நாங்க அழகுபடுத்திக்கிறோம்.